திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு 320 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. தற்போது இந்த கண்காணிப்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெறுகிறது, எவ்வளவு காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரி. விவரங்களை பதிவு செய்யலாம். குடமுழக்கு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது தயார் செய்யப்பட்டு வருகிறது. சிசிடிவி கேமரா மூலம் முழுமையாக கோயில் வளாகம் உள்ளிட்ட பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நாளை காலை 6:10 மணிக்கு நடைபெறுகிறது. இதற்காக தற்போதைய பக்தர்கள் நாளை காலை 6:10 மணிக்கு நடைபெறுகிறது. இதற்காக தற்போதைய பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் அண்டை மாநிலங்களிலும் வந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஏராளமான பக்தர்கள் இங்கேயே தங்கியிருந்து அவர்கள் காலை குடமுழுக்க காண்பதற்கான இங்கேயே தங்கியிருக்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. 11வது கால யாகசாலை பூஜைகளும் தற்போது துவங்கி இருக்கிறது. அந்த இன்னிசையோடு செண்டை மேளம் உள்ளிட்ட இசையோடு தற்போது துவங்கி இருக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு தற்போது இங்கே வந்திருக்கிறார். இந்த 11வது கால யாகசாலை பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி இந்த பகுதியில் திருச்செந்தூர் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வரக்கூடிய பகுதிகளிலேயும் 320க்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேமராக்களை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்காணிப்பு மையம் அப்படிங்கிறது கோவில் பகுதியிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே காவல்துறை அதிகாரிகள், அதை எஸ்பி அந்தஸ்திலான ஒரு காவல்துறை அதிகாரி இங்கேயே முகாமிட்டு இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். 320 அந்த கேமராக்களையும் காணக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு எல்இடி வால் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாலில் முழுமையாக வரக்கூடிய காட்சிகள், எத்தனை கேமராக்கள் வரக்கூடிய கேமராக்கள் முழுமையாக அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 6 ட்ரோன்கள் மூலமாகவும் பாதுகாப்பு, ஏதாவது பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் 6 ட்ரோன்கள் மூலமாகவும் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதாவது சீருடை அணிந்த காவலர்கள் 6000க்கு மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் சீருடை அணியாத காவலர்கள், அதாவது குற்றப்பிரிவு கண்டுபிடிப்பதற்கான சிறப்பு காவலர்களும் இதற்காக பயன்படுத்த இருக்கிறார்கள். இந்த எல்இடி வாலில் திருச்செந்தூர் நகர் பகுதி மட்டுமல்லாமல் திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய பகுதி, தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய பகுதி, கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய பகுதி என பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள், அதாவது அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு முழுமையாக கண்காணிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய எல்இடி வால் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 5 டிவிக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதனை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோபுர பகுதியாக இருக்கட்டும், யாகசாலை பகுதியாக இருக்கட்டும், அதோட பகுதியாக கடற்கரை பகுதியாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளும் சிசிடிவி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டு முழுமையாக குற்ற செயல்கள் எதுவும் நடக்காமல் பொதுமக்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு அளிக்கும் நோக்கில் இந்த சிசிடிவி காட்சிகள் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு முழுமையாக கண்காணிப்பு படி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. கூடுதல் டிஜிபி தலைமையிலான சுமார் 6000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் நகர் முழுவதும் ஈடுபடுத்தி வருகிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.